Assalamu alaikum sisters, welcome to my channel. இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்த ஹிஜாப் சீரீஸ் வந்து ஒரு சம்மர் ஹிஜாப் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ. ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களோட வீடியோ பார்த்ததில் ஃபுல் கவரேஜ் வீடியோ தான் நீங்கள் போட்டிருந்தீங்க, ஒரு ஷார்ட் கவரேஜ் வீடியோ ஒன்று சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஒரு ஷார்ட் கவரேஜ் வீடியோ வந்து சொல்லி தரப்போகிறேன். இதுவும் சம்மர் ஹிஜாப் டியூட்டோரியல் தான், பட் அது வந்து ஷார்ட் கவரேஜ். இது அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹிஜாப் எடுத்துக்கோங்க, காட்டன். திரும்ப நான் அடிக்கடி வீடியோவில் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறது என்னென்னா, காட்டன் ஸ்கார்ஃப் எடுத்துக்கோங்க, சாஃப்டான ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா சீசனுக்கும் நம்ம போடுற ஸ்கார்ஃப் அண்ட் அவுட்ஃபிட்டுக்கும் ரொம்ப ரிலேட்டட் இருக்குது. சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட அவுட்ஃபிட்ஸ் ப்ளஸ் ஸ்கார்ஃபும் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு சம்மர் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம நல்லா ஹெவி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி போனோம்னா ஸ்வெட் ஆக மட்டும் இல்லை, உங்களுக்கு அதைட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ தெரியாது, ரொம்ப கோல்டு, அது அதிகமாக ஜலதோஷம் பிடிச்சிடும். தலையிலேருந்து உங்களுக்கு ஸ்கார்ஃப் போட்டு நீங்கள் டைட்டாக போட்டு போயிடும்போது காற்றோட்டம் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும்னா, தலையில் வந்து அந்த ஸ்வெட் ஆனதெல்லாம் உங்களுக்கு தலையில் தான் அந்த நீரெல்லாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெட்டேக் ஏற்படுத்தி விட்ரும். அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப், ஐயோ நான் நீங்கள் ஸ்கார்ஃப் போட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அவுட்ஃபிட்டும் அப்படி தான், கொஞ்சம் லூஸான அவுட்ஃபிட்டாக வந்து இந்த டைமுக்கு போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு, ரொம்ப பெட்டர் கூட. நம்ம ஹெல்த்துக்கு அதுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி வந்து ஃபேப்ரிக் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இப்போ வந்து அந்த சாஃப்டான ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டிங்க இல்லையா, இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கேப் போடணும்னு அவசியம் இல்லை. கேப் போடுறதும் போடாததும் உங்களோட இஷ்டம். கேப் போடாமல் தான் நான் வந்து இந்த வரைக்கும் நான் வந்து ஹிஜாப் போடுறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறது மோஸ்ட்லி வந்து கேப் இல்லாமல் தான். ஸோ இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கு இல்லையா, சாரீக்கு வைக்கிற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இது ஏன் இந்த அளவுக்கு நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன்னா, இது கொடுக்குற கவரேஜ் பாருங்களேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பின் பண்ணுற ஒரு இது வந்து பின்னிங் ஹிஜாப் ஸ்டைல் தான், பின் இல்லாமல் பண்ணுறது கிடையாது. இது வந்து நீங்கள் கேப் போட்டு போடலாம். போட்டிங்கன்னா கேப் போட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நான் ஒரு ஹிஜாப் பின் எடுத்துக்கிறேன். கேப் இல்லாமல் நீங்கள் போடும்போது இது எப்படி பின் பண்ணணும்னா, நான் ஏற்கனவே உங்கள் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து உங்களோட பன் இருக்கும், அந்த பன்னில் வந்து நீங்கள் வந்து இதை பின் பண்ணிடணும். அந்த மாதிரி பின் பண்ணால் தான் உங்களுக்கு அது வந்து ஹோல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்த ஸ்கார்ஃபை லைட்டாக ரோல் பண்ணுங்கள், ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிடாதீங்க. ரோல் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கும், அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒரு ப்ரோச் வச்சு பின் பண்ணிவிடுங்க. ப்ரோச் வச்சு கூட ஐ திங்க் ப்ரோச் வச்சு கூட நீங்கள் பின் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரோச் வந்து வெளியில் தெரியறதுக்காக பின் பண்ணுறது. ஸோ இது உள்ளே செக்யூர் பண்ணோம். நீங்கள் சேஃப்டி பின்னே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் மேக்னெட்டிக் பின் வச்சு இப்போதைக்கு நான் காட்டுறேன். நான் மோஸ்ட்லி இந்த ஸ்கார்ஃபுக்கு நான் வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்கார்ஃப் ரொம்ப வந்து டெலிகேட்டாக இருக்கும். அதனால் நான் அதுக்கு சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது.
இந்த மேக்னெட் ஸ்கார்ஃப் இந்த மேக்னெட் பின் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி டெலிகேட்டான ஸ்கார்ஃப்க்கு வந்து டேமேஜ் ஆகாமல் நல்லா இருக்கும்ன்றனால நான் வந்து இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். இது பாருங்க, பின் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஷார்ட் கவரேஜ் ஹிஜாப். இது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எந்த பின்னும் பண்ணலை பார்த்தீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ வந்து கேப் இல்லாமல் போடுறோம். கேப் இல்லாமல் போடும்போது கன்ஃபார்மாக வந்து ஃப்ளிப் ஆகும். நீங்கள் வந்து சென்டரில் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு யூ பின் போட்டுக்கணும். நீங்கள் இல்லைனா சின்ன பாபி பின் யூஸ் பண்ணிக்கணும். இல்லைனா இது எல்லாம் நீங்கள் போட்டதுக்கப்புறமா பேக்கில் வந்துட்டு அந்த பன்னோட வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்யூராக இருக்கும். அது ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து போடலாம்.